Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ஏற்கனவே பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஐனுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? ஐங்கிற வேர்ட்ஸ்னுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி 3 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணோம், கான்சனோட பிளண்ட் ஆகும்போது என்ன சவுண்ட் வருதுன்னு பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கும் 3 கான்சனன்ட் லெட்டர்ஸ் எடுத்திருக்கோம், அது கூட பிளண்ட் பண்ணி எப்படி சவுண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கூட டி சேரும்போது என்ன சவுண்டை கொடுக்கும் அப்படின்னா இட் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐடி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, ஐடிக்கு இட்டு சவுண்டு. அப்போ இஸ் ப்ளஸ் இ சேரும்போது என்ன நமக்கு சி அப்படின்னு சவுண்ட் இருக்கும். அப்போ சிட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஹைச்ஐடி இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஹைட்டுக்கு இகு சவுண்டு, ஐடிக்கு இட் சவுண்டு. இப்போ ஹைச்ஐடி அப்படிங்கும்போது இகு ப்ளஸ் சி என்ன வருது நமக்கு ஹீன்னு மாறிடுது. அப்போ ஹிட் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அடுத்து எஃப்ஐடி இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம சவுண்டை கொடுக்குது? எஃப்னா இஃப் சவுண்டை கொடுக்கும், ஐடி அப்படின்னா இட்டு சவுண்டு, இஃப் ப்ளஸ் இ நமக்கு என்ன வரும்? ஃபி அப்படின்னு வரும். அப்போ ஃபிட் அப்படின்னு சவுண்டை கொடுக்கணும், சரிங்களா? அப்போ எஃப்ஐடி அப்படிங்கிறது எப்படி ரீட் பண்ணணும்? ஃபிட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பிஐடி இப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது? பினா இப்பு சவுண்டு, ஐடி அப்படின்னா இட்டு சவுண்டு. அப்போ இப்பு ப்ளஸ் இ நமக்கு என்ன வரும்? பி அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்போ பிட் அப்படின்னு சொல்லி பண்ணணும், இல்லை? அப்போ பிஐடி அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? பிட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எல்ஐடி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? எல்லுக்கு இல்லு சவுண்டு, ஐடிக்கு இட்டு சவுண்டு. அப்போ இல்லு ப்ளஸ் இ நமக்கு என்ன சார் வரும்? லி. அப்போ லிட் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கும், புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க ஐ கூட எம் சேரும்போது என்ன சவுண்டு கொடுக்கும்? இம் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? ஐ எம் அப்படின்னு வந்தாலே அது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? இம் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைச் ஐ எம் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இது எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஹைட்டுக்கு ஹிக்கு சவுண்டு, ஐஎம்முக்கு இம்மு சவுண்டு. இப்போ இக்கு ப்ளஸ் இ நமக்கு என்ன வரும்? ஹி அப்படின்னு வரும். அப்போ ஹைச்ஐஎம் அப்படிங்கிற வேர்டை ஹிம் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஆர்ஐஎம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஆர்னா இரு சவுண்டு, ஐஎம் அப்படின்னா இம் சவுண்டு. அப்போ இரு ப்ளஸ் இ நமக்கு பிளண்டாக என்ன வரும்? ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரிம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து இட்டு ப்ளஸ் டி ப்ளஸ் ஐஎம்னு இருக்குது. அப்போ டிஐஎம் நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? டிக்கு இட்டு ப்ளஸ் ஐஎம்க்கு இம்மு, இட்டு ப்ளஸ் சி நமக்கு என்ன வரும்? டி அப்படின்னு வரும். அப்போ டிம் அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்டு கொடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ டிஐஎம் அப்படின்னு வந்தாலே நம்ம டிம் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க கேஐஎம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இதை எப்படி ரீட் பண்ணுறது? கேக்கு இக்கு சவுண்டு, ஐஎம்முக்கு இம் சவுண்டு. அப்போ இக்கு ப்ளஸ் இ நமக்கு என்ன வரும்? கி அப்படின்னு சவுண்டு இருக்கும். அப்போ கிம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து எஸ்ஐஎம் அப்படின்னு வேர்டு இருக்குது. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, ஐஎம்க்கு இம் சவுண்டு. அப்போ இஸ் ப்ளஸ் சி நமக்கு என்ன வரும்? சி அப்படின்னு வரும். அப்போ சிம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும், புரியுதுங்களா? அடுத்து ஐசிகே. இப்போ ஐ கூட சிகேங்கிற வேர்டு சேர்ந்து வருது. அப்போ சிகேன்னு என்ன தெரியும் நமக்கு? இக்கு சவுண்டு தெரியும். அப்போ ஐசிகேன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? இ இக் சேர்ந்து இக்கு அப்படின்னு சொல்லி சேர்ந்து ப்ரொனன்சியேஷன் வரும், புரியுதுங்களா? ஓகேவா? அப்போ நல்லா பார்த்துங்க. எக்ஸாம்பிளுக்கு கேஐசிகேன்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ கேக்கு என்ன சவுண்டு? இக்கு சவுண்டு, ஐசிகேக்கு இக்கு சவுண்டு. அப்போ இக்கு ப்ளஸ் இ இதை தான் கவனிக்கணும், இதை தான் தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். இக்கு ப்ளஸ் இ அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? கி அப்படின்னு சவுண்டு வரும். அப்படின்னா வரும் கிக் அப்படின்னு வரும். அப்போ கேஐசிகே அப்படிங்கிற வேர்டு எப்படி ரீட் பண்ணணுமா? கிக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பிஐசிகே அப்படின்னு வேர்டு இருக்குது. இது எப்படி சார் ரீட் பண்ணுறது? பின்னா இப்பு சவுண்டு, ஐசிகே அப்படின்னா இக்கு சவுண்டு. அப்போ இப்பு ப்ளஸ் என்ன வரும்? பி அப்படின்னா வரும் பிக் அப்படின்னு வரும். என்ன வரும்? பிக் அப்படின்னு வரும். அடுத்து எஸ்ஐசிகே அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இது எப்படி சார் ரீட் பண்ணுறது? எஸ்னா இஸ் சவுண்டு, ஐசிகே அப்படின்னா இக்கு சவுண்டு. இஸ் ப்ளஸ் இ நமக்கு என்ன சார் வரும்? சி அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அப்போ எஸ்ஐசிகே அப்படிங்கிற வேர்டை சிக் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டபிள்யூஐசிகே அப்படின்னு வேர்டு இருக்குது. இது எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுவோம்? டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு, ஐசிகே அப்படின்னா
இக்கு சவுண்டு. அப்போ இவ்வு ப்ளஸ் இ நமக்கு என்ன வரும், வி அப்படின்னு வரும். அப்போ விக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து NICK அப்படிங்கிற வேர்டு இருக்குது. என்னுக்கு என்ன சவுண்டு, என்ன இன் சவுண்டு, ICK அப்படின்னா இக்கு சவுண்டு. இப்போ இன்னு ப்ளஸ் இ நமக்கு என்ன ஆகுது, நீ அப்படின்னு வருது. அப்போ நிக் சொல்லி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட் யுவர் ரீடிங் ஸ்கில்ஸ். Do you have any clarification? We will see the next video. Thank you for watching.